நம்முடைய வாய்ப்புகளை தவறவிட்டால் தவற விட்டுவிட்டோம். நம்மில் சிலர் சொல்லும் பொழுது, சரியாக படித்திருந்தால், சரியாக இதை செய்திருந்தால், இந்த முடிவு எடுத்திருந்தால் மாற முடியுமா? நிச்சயமாக மாற முடியாது. பரிதவித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் எடுக்கும் முடிவுகள், எப்படி நாம் நம்மையே தயாரிக்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில் இது சரியானதா, திருச்சபையினுடைய பார்வையில் இது சரியானதா, பெரியோருடைய பார்வையில் இது சரியானதா, சிந்திப்போம். எனக்கு மட்டும் இது பிடித்திருந்தால் போதும், எனக்கு மட்டும் இது நன்றாக இருந்தால் போதும், அது அல்ல வாழ்க்கை. அது அல்ல வாழ்க்கை. சில விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பிடிக்காமல் இருக்கு. எந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்குது? யாருக்கு எக்ஸாம் எழுத பிடிக்குது? நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்க மாட்டேன். அந்த லீவுக்காக தான் காத்துங்கிறோம். ஆனால் நமக்கு பிடிக்காவிட்டாலும் அதை நாம் செய்யும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக. தவறு விட்டுவிட்டால் போய்விடும் நம்முடைய வாழ்க்கையில். இனிமேல் பெரியவங்கெல்லாம் உட்காந்து யார் போய் இப்போ ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும்? இல்லை ஃபாதர், நான் டிகிரி எழுதல, இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு போய் அப்ளை பண்ணலான்னுக்கிறேன். முடியாது. நம்முடைய அந்த முதல் கட்டத்தை கடந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் இரண்டாவது கட்டத்தில் இருக்கிறோம். அநேகர் நம்மில் அங்குதான் இருக்கிறோம். யாராவது மூன்றாவது கட்டத்தில் இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும்தான், கண்ணீர் முடிந்து விட்டது என்று யாராவது சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசு காட்டிய வழியுண்டு, இயக்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைத்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் தவக்காலத்தின் 3வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
நற்செய்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகளானது மிகவும் கடினமாக இருக்கிறது. நீங்கள் மனம் மாறாவிட்டால் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த நேரமானது நாம் மீண்டுமாக கனித்தரும் கிறிஸ்தவர்களாக மாற ஒரு வாய்ப்பு. அதைதான் இந்த நற்செய்தியில் அந்த தோட்டக்காரன் முதலாளியிடம் சொல்வார், இன்னொரு ஆண்டு நாம் பார்ப்போம், அடுத்த வருடம் கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் நாம் வெட்டி சாய்த்து விடுவோம் என்று. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்வானது ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஒரு வாய்ப்பு, மீண்டுமாக ஒரு வாய்ப்பு. இந்த தவக்காலம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு வாய்ப்பு, கனித்தரும் கிறிஸ்தவர்களாக மாற. ஆகையால் இந்த திருப்பலியில் நம்மையே இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். நாம் கனித்தரும் கிறிஸ்தவர்களாக வாழ இறைவனின் அருளையும் ஆசிரையும் கேட்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தன் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தில் மேற்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகிறார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மோசேயோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும்படியால் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 1 முதல் 6 மற்றும் 10 முதல் 12 வரையிலான இறை சொற்றொடர்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக திகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாய் அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே நாம் நிலையாக நிற்பதற்காக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விழாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, கலிலேயாவில் உள்ள இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா?
அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளியிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வைப்போம். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, தவக்காலத்தின் 3வது ஞாயிறு. கடந்த வாரம் நாம் அபிரகாமின் அழைப்பை பற்றி தியானித்தோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். அவரில் விசுவாசம் வைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உருமாறுதல் நிச்சயமாக இருக்கும் என்று தியானித்தோம். இந்த வாரம் அழைப்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்தில், 2ஆம் வாசகத்திலும் அதை தொடர்ந்து நாம் கேட்கிறோம். நற்செய்தியில் ஆண்டவர் நம்மை கனி தருமாறு அழைக்கிறார். மிகவும் கடுமையான வார்த்தைகளால் அழைக்கிறார். கலிலேயாவில் பிலாத்துவால் கொல்லப்பட்டார்களே, அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் மனம் மாறாவிட்டால் அப்படியே அழிவீர்கள். சிலுவோமிலே கோபுரம் இடிந்து 18 பேர் இறந்து போனார்களே, எருசலேமில் வசித்த அனைவரையும் விடும் அவர்கள் குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல. மனம் மாறாவிட்டால் நீங்களும் அழிந்து போவீர்கள். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொன்ன உவமை நம்மை உலுக்குகிறது. நான் கனி தேடி வருகிறேன், இந்த அத்தி மரத்தில் கனி இல்லை, இதை வெட்டி சாய்த்து விடும். அந்த தோட்ட தொழிலாளி, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த உரிமையாளரிடம், தந்தையிடம் இன்னொரு ஆண்டை கேட்கிறார். இன்னொரு ஆண்டு கொடும், என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்கிறேன். கனி கொடாவிட்டால் அடுத்த வருடம் வெட்டி சாய்த்து விடலாம் என்று. இந்த நற்செய்தியின் அடிப்படையில் மற்றும் நாம் கேட்ட முதல் வாசகம் 2ஆம் வாசகத்தின் அடிப்படையில் மோசேயினுடைய வாழ்க்கையை சற்று தியானிப்போம். மோசே எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? எத்தனை ஆண்டுகள் மோசே வாழ்ந்தார்? யாரோ சொன்னாங்க 120 ஆண்டுகள். யார் சொன்னது? கை போடுங்க மேல. வெரி குட், வெரி குட், வெரி குட். 120 ஆண்டுகள் மோசே வாழ்ந்தார். இந்த வாழ்க்கையை நாம் 3 பகுதிகளாக பிரித்து விடலாம். 3 பகுதிகளாக பிரித்தால் எப்படி வரும்? 40 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 40 ஆண்டுகள். மோசேனுடைய, ஏனென்றால் இன்று மோசேனுடைய அழைப்பை நாம் கேட்கிறோம். மிகவும் அருமையாக ஒரு கண்கொள்ளா காட்சியாக ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். அந்த எரியும் முட்புதரில் வாழ்பவர் நாமே என்று போய் சொல். என்னுடைய மக்களின் அழுக்குரலை நான் கேட்டேன், நான் அவர்களுக்காக போராடுவேன் என்று ஆண்டவர் போராட்டத்தில் குதிக்கிறார். மோசேயினுடைய அழைத்தல் மிகவும் அழகானது விவிலியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். வாழ்பவர் நாமே, இதுதான் எந்நாளும் எங்களுடைய பெயராக இருக்கும் என்று சொல்லி.
ஐ ஆம் ஓ ஐ ஆம். ஆண்டவருடைய பெயர் அதுதான். ஆண்டவருடைய பெயர் என்றால் வாழ்பவர் நாமே. அதுதான் ஆண்டவருடைய பெயர், வெளிப்படுத்திய பெயர் ஆண்டவரே. இந்த முதல் 40 ஆண்டுகள் இறைவன் மோசையை தயாரிக்கிறார். a time of preparation and formation. மோசையை நன்றாக தயாரிக்கிறார். எங்கு தயாரிக்கிறார்? ஆண்டவர் மோசேயை எகிப்தில் தயாரிக்கிறார். அங்குதான் கல்வி, அங்குதான் அவர் வருங்காலத்தில் எப்படி போராட வேண்டும், எதை கற்க வேண்டும், அதற்கு எகிப்திலே. மோசே ஒரு எகிப்தியர் அல்ல, அவர் எபிரேயர், இஸ்ரவேல் குலத்தை சார்ந்தவர். எபிரேயர், அவர் எகிப்தியர் அல்ல. ஆனால் எகிப்தியருக்கு விரோதமாக போராட ஆண்டவர் அவரை அங்கே தயாரிக்கிறார், எகிப்தில். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள 40 ஆண்டுகள் தயாரிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 30 ஆண்டுகள் தயாரித்தார் தன்னுடைய பணி வாழ்க்கைக்காக. குருக்களை நாம் பார்க்கும் பொழுது 14 ஆண்டுகள், ஏறக்குறைய சாமியாராகும் போது பாதி வாழ்க்கை, முக்கா வாழ்க்கை ஆயிட்டு இருக்கும். செமினரியிலே போயிடுது 30 வயசு வரைக்கும், 30 வயசுக்கு மேல. தயாரிப்பு மிகவும் முக்கியம். இந்த முதல் பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய 2வது பகுதியும் 3வது பகுதியும் நிச்சயமாக நன்றாக இருக்காது. மிகவும் முக்கியமான பகுதி. இங்கு இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் அவருடைய முதல் பகுதியில் இருக்கிறார்கள். the time of preparation, time of formation. நீங்கள் படித்து கொண்டிருப்பது, எதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றுக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய படிப்பின் வழியாக, இங்கு கேட்டிக்ஸம் கிளாஸ்களின் வழியாக நீங்கள் எதை செய்தாலும், எதை கற்றாலும் ஆண்டவர் உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக. ஆகையால் இந்த தயாரிப்பை மிகவும் நன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மோசேயினுடைய தொடக்க 40 ஆண்டுகள் தயாரிப்பின் ஆண்டுகள். அப்பொழுது நாம் சரியாக தயாரிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சரிவர இருக்காது. நம்மில் அநேகர் சொல்வதில்லையா, அப்போ சரியா படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்போ சொல்ற பேச்சு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், வாழ்க்கை இப்படியா இருந்திருக்கும், அப்படியா இருந்திருக்கும். நாம் அந்த முதல் இடத்தில் தவறிவிட்டால் தவறிவிட்டோம், சரி செய்ய முடியாது. சில முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது அநேகர் சொல்லி இருப்பார்கள், அதற்கு விரோதமாக நாம் அந்த முடிவுகளை எடுத்திருப்போம். பெற்றோர்களுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக அந்த முடிவுகளை எடுத்திருப்போம். அதன் பின் சொல்வோம், கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்பா அம்மா சொன்னாங்க, கோயில்ல சாமியார் சொன்னா, அப்படி கேட்கல. இந்த முதல் இடத்தில் ஆண்டவர் தயாரிக்கிறார். அந்த முதல் கட்டம், the first stage of Moses life, the first 40 years time of preparation. ஆண்டவர் மோசேயை நன்றாக தயாரிக்கிறார். ஏதோ மோசேயை பிடித்து கொண்டு போய் நீ அவர்களை காப்பாற்று என்று ஆண்டவர் விடவில்லை. 40 ஆண்டுகள் தயாரிக்கிறார் மோசேயை. மோசேக்கே தெரியாது ஆண்டவர் அவரை தயாரித்துக் கொண்டிருப்பது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயத்திற்காக ஆண்டவர் நம்மை தயாரிக்கிறார், நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக விட்டுவிட்டால் இழந்து விடுவோம், விட்டுவிட்டால் இழந்து விடுவோம். நமக்கே தெரியாது எதற்காக நான் இதையெல்லாம் படிக்க வேண்டும். பிள்ளைகள் கேட்கலாம் சில நேரத்தில், என்னத்துக்காக ஸ்கூலுக்கு போகணும், என்னத்துக்காக படிக்கணும், என்னத்துக்காக கேட்டிக்ஸம் கிளாஸ்க்கு வரணும். அநேக நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கே தெரியாமல் இறைவன் உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். The first stage of preparation. இரண்டாவது அந்த வாழ்க்கையினுடைய கட்டத்தை மோசேயினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது தோல்வி. மோசே தன்னுடைய மக்களுக்காக அங்கு போராடுகிறார். எப்படியாவது என்னுடைய மக்களை இங்கு அடிமை தலையிலிருந்து நான் மீட்டு விட வேண்டும், அவர்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மீட்புக்காக மோசே போராட ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த போராட்டம் தோல்வியில் முடிவடைகிறது. ஒரு எகிப்தியரை மோசே கொண்டு விடுகிறார். கொன்றுவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து விடுகிறார். பயம், ஒரு கொலையை செய்து விட்டார். தன்னுடைய மக்களே மோசேயை புறக்கணித்து விட்டார்கள். நீ யார் எங்களுக்கு? இஸ்ரவேல் மக்கள் மோசேயை பார்த்து கேட்கிறார், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மோசேயினுடைய வாழ்க்கையில் தோல்வி.
தன்னுடைய மக்களை மீட்க வேண்டும் என்று நினைத்தார், தோல்வியில் முடிகிறது. இந்த மக்களுக்காக போராடினார். இப்பொழுது மோசேயினுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், போதும், என்னுடைய போராட்டம் முழுவதும் போதும், என்னுடைய தோல்விகள் முழுவதும் போதும். இந்த இரண்டாவது பகுதியில் மோசேயினுடைய தோல்விகளை பார்க்கிறோம். அவர் துவண்டு நின்றதை பார்க்கிறோம். அவர் பயந்து ஓடியதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து பயந்து ஓடுகிறார். மீதியன் என்ற அந்த ஊரில் இருக்கிறார். அங்குதான் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அந்த தோல்வியில் தான் ஆண்டவர் சந்திக்கிறார். கண்ணீரும் தோல்வியும் அவமானமும், தன்னுடைய மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த நோவும், இவையெல்லாம் மோசேயினுடைய வாழ்க்கையின் இரண்டாவது பகுதி. 40 ஆண்டுகள். நம்மில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையின் இந்த பகுதியில் இருக்கலாம். அநேக கேள்விகள். என்னுடைய குடும்பத்திற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய கண்ணீர்களை ஆண்டவர் பார்ப்பதில்லையா? அநேக கேள்விகள் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். வாழ்க்கையில் நாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். எங்கு போய் கொண்டிருக்கிறோமோ என்று தெரியாமல் இருக்கலாம். அந்த இரண்டாவது பகுதி ஒரு அச்சத்தின் பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதிதான் மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையே கொண்டு வருகிறது. ஆண்டவர் மோசேயை தோல்வியில் தான் சந்தித்தார். அவர் துவண்டு நின்ற பொழுதுதான் சந்தித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பணி வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் சீடர்கள் சோர்ந்து நின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு பேசினார். கடந்த வாரமும் அந்த உருமாற்றம் எதற்காக? சீடர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த. ஏனென்றால் சீடர்கள் நினைத்தார்கள், நான் இந்த நபரை நம்பினோம், இவர் நான் சிலுவையில் மரித்து விடுவேன் என்று சொல்கிறாரே. அவர்கள் விசுவாசத்தில் துவண்டிய பொழுது ஆண்டவர் தாபூர் மலை மேல் உருமாறுகிறார். அவருடைய வல்லமையை காட்டுகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய தோல்வியில் ஆண்டவர் நம்மை சந்திக்க துடிக்கிறார். மோசேயை சந்தித்தது போல அந்த இரண்டாவது பகுதியில் மோசேயை சந்திக்கிறார். இன்றைய முதல் வாசகம் அந்த சந்திப்பை நமக்கு எடுத்து சொல்கிறது. மிகவும் பயங்கரமான ஒரு சந்திப்பு. இப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், எதை விட்டு மோசே ஓடினாரோ, எது தன்னுடைய பணி என்று நினைத்தாரோ, அதே பணியை, எங்கு மோசே தோர்த்து விட்டாரோ, அவமானப்பட்டாரோ, எங்கிருந்து ஓடி வந்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் செல். எங்கு தோல்வி அடைந்தாரோ அதே இடத்திற்கு. எப்படி இருக்கும் மோசேக்கு? அங்கிருந்து தான் அவர் வந்தார். ஆண்டவர் மீண்டுமாக சொல்கிறார், நீ எகிப்துக்கு போ. எதற்காக? என்னுடைய மக்களை மீட்க. அவர்களுடைய அழுகை குரல் எனக்கு கேட்டிருக்கிறது. நான் அவர்களுக்காக போரிடுவேன். நீ என்னுடைய பிரதிநிதியாக செல். முதல் கட்டம் முடிந்து விட்டது. மோசேயை தயாரித்தார் ஆண்டவர். அந்த தயாரிப்புக்கு பின் ஒரு தோல்வி. நாம் அனைவரும் நினைத்து விடுகிறோம், வாழ்க்கையில் தயாரித்தவுடன் எல்லாம் நன்றாகவே நடக்க வேண்டும். நடப்பதில்லை. நாமும் தோல்வியுறுகிறோம், துவண்டு விடுகிறோம். அந்த தோல்வியில் ஆண்டவன் நம்மை சந்திக்கிறார். மோசேயினுடைய வாழ்க்கையின் இரண்டாவது பகுதி அங்கு முடிந்து மூன்றாவது பகுதி தொடங்குகிறது. அடுத்த 40 ஆண்டுகள் பயந்து ஓடிய மோசே ஒரு பெரும் தலைவராக உருவெடுக்கிறார். பெரும் தலைவராக. மீட்பின் வரலாறில் மோசேயை போல் ஒரு நாயகனை நாம் தேட வேண்டும், கிடைக்க மாட்டார். பயந்து ஓடிய அந்த மோசே வெறும் பெரிய ஒரு மீட்பராக உருவெடுக்கிறார். அப்படியானால் இந்த இரண்டாவது கட்டத்திற்கும் மூன்றாவது கட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டாவது கட்டத்திலும் அவர் மக்களுடைய மீட்புக்காகத்தானே போராடினார். இந்த மக்களை விடுவிக்க வேண்டும், இவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தானே மோசே நினைத்தார். அதை தான் ஆண்டவரும் சொல்கிறார், என்னுடைய மக்களை நீ மீட்க செல். என்ன வித்தியாசம் இந்த இரண்டாவது பகுதிக்கும் மூன்றாவது பகுதிக்கும்? இந்த இரண்டாவது பகுதியில் மோசே அந்த வேலையை தன்னுடைய வேலையாக நினைத்தார். நான் மீட்கப் போகிறேன், நான் வழிகாட்டப் போகிறேன், நான் இவர்களுக்கு மீட்பராக இருப்பேன். ஆனால் மூன்றாவது பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய பிரதிநிதியாக இதையெல்லாம் செய்வாய். இரண்டாவது பகுதியில் தனிமையாக மோசே நிற்கிறார். தனியாக
மூன்றாவது பகுதியில் ஆண்டவரோடு நிற்கிறார். அதுதான் வித்தியாசம். அதே போராட்டம்தான், அதே எண்ணங்கள் தான். வித்தியாசம் என்ன? தனியாக நின்ற மோசே இப்பொழுது இறைவனோடு நிற்கிறார். இறைவன் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன். அதுதான் வித்தியாசம். இறைவனோடு நிற்கும் பொழுது வெற்றி நிச்சயம். மோசே அங்கு செல்கிறார். நமக்கு அனைவருக்கும் தெரியும் அங்கு என்ன நடந்தது என்று. மோசே பேசியதெல்லாம் வல்லமைதான், அவருடைய செயலெல்லாம் வல்லமைதான். மோசே எதை பேசினாலும் எதை செய்தாலும் அது நடந்தது. செங்கடல் பிரியும் என்று சொன்னால் பிரிந்தது. ஆண்டவரே இவர்களுக்கு உணவு கொடும் என்று சொல்லி வேண்டிய பொழுது மன்னா பொழிந்தது. மோசே சொன்னால் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை. என்ன வித்தியாசம்? ஆண்டவர் மோசையோடு இருந்தார். மோசையோடு ஆண்டவர் இருந்தார். அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஆண்டவர் வலுப்படுத்தினார். அவருடைய பிரசன்னத்தார். ஆண்டவரோடு நாம் நிற்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வலுவடையும். அடுத்த 40 ஆண்டுகள் வழிகாட்டுதல் தான், வல்லமை தான், ஆசீர்வாதம் தான். ஒரு பெரிய நாயகனாக மோசே வெளிவருகிறார். நம்மில் சில பேர் இந்த இடத்தில் இருக்கலாம். வெற்றியின் அந்த பகுதியில். அப்படி இங்கு யாராவது நினைத்தால், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், இப்பொழுது எனக்கு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் என்று, ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் நம்மில் அநேகர் எங்கோ இரண்டாவது பகுதியில் தான் இருக்கிறோம். கேள்விகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. எதற்காக இது என்னுடைய வாழ்க்கையில் என்று நாம் துவண்டு விடுகிறோம், பயந்து ஓடுகிறோம். சில நேரத்தில் நம்முடைய மக்களே நமக்கு எதிரிகளாக நிற்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே நம்மை புரிந்து கொள்ளவில்லை. திருச்சபையில் அநேக குழப்பங்கள். இரண்டாவது பகுதி. ஆனால் நிச்சயமாக இந்த பகுதியில் தான் ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். இந்த பகுதியில் இருந்துதான் ஆண்டவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையின் அந்த மூன்றாவது பகுதிக்கு அழைத்து செல்வார். ஆசீர்வாதத்தின் பகுதி. நான் தொடக்கத்தில் சொன்னது போல, நாம் முதல் பகுதியில் சரியாக நம்மையே தயாரிக்கவில்லை என்றால் இரண்டாம் பகுதியும் மூன்றாம் பகுதியும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதை தான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார். கனி கொடாவிட்டால் வெற்றி சாய்த்து விடலாம். மோசே கனி கொடுத்ததுதான் மூன்றாவது பகுதி. மோசேக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்ததுதான் இரண்டாவது பகுதி. இன்னொரு வருடம் மோசேக்கு இன்னொரு வாய்ப்பு. நீ கனி கொடுக்க, ஒரு பெரிய நாயகனாக வெளிவர உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன். மோசே தன்னை தயாரித்திருந்தார். அந்த வாய்ப்பை தனதாக்கி கொண்டார். ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு கனி தரும் நாயகனாக, பெரிய நாயகனாக நின்றார். இன்று வரை நாம் மோசையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டோம். நம்மில் சிலர் சொல்லும் பொழுது, சரியாக படித்திருந்தால், சரியாக இதை செய்திருந்தால், இந்த முடிவு எடுத்திருந்தால் மாற முடியுமா? நிச்சயமாக மாற முடியாது. பரிதவித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் எடுக்கும் முடிவுகள், எப்படி நாம் நம்மையே தயாரிக்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில் இது சரியானதா, திருச்சபையினுடைய பார்வையில் இது சரியானதா, பெரியோருடைய பார்வையில் இது சரியானதா, சிந்திப்போம். எனக்கு மட்டும் இது பிடித்திருந்தால் போதும், எனக்கு மட்டும் இது நன்றாக இருந்தால் போதும், அது அல்ல வாழ்க்கை. அது அல்ல வாழ்க்கை. மோசைக்கு பிடிக்கவில்லை மீண்டுமாக எகிப்திற்கு செல்ல, நிச்சயமாக பிடிக்கவில்லை. யோனாவுக்கு பிடிக்கவில்லை. யாரையெல்லாம் ஆண்டவர் அழைத்தார்களோ அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்தார்கள். சில விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பிடிக்காமல் இருக்கு. எந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்குது? யாருக்கு எக்ஸாம் எழுத பிடிக்குது? நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்க மாட்டேன். அந்த லீவுக்காக தான் காத்துங்கிறோம். ஆனால் நமக்கு பிடிக்காவிட்டாலும் அதை நாம் செய்யும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக.
ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக தவற விட்டுவிட்டால் போய்விடும். ஆகையால் இந்த திருபலியில் நம்மையே நாம் தயாரிக்க நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் அதை கடந்து விட்டோம் பெரியோர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் பெரியவங்கெல்லாம் உட்காந்து யார் போய் இப்போ ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும்? இல்லை ஃபாதர், நான் டிகிரி எழுதல, இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு போய் அப்ளை பண்ணலான்னுக்கிறேன். முடியாது. நம்முடைய அந்த முதல் கட்டத்தை கடந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் இரண்டாவது கட்டத்தில் இருக்கிறோம். அநேகர் நம்மில் அங்குதான் இருக்கிறோம். யாராவது மூன்றாவது கட்டத்தில் இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும்தான், கண்ணீர் முடிந்து விட்டது என்று யாராவது சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் இரண்டாவது கட்டத்தில் இருக்கும் நாம் ஆண்டவருடைய சந்திப்பிற்காக காட்போம். இந்த தவக்காலத்தில் தொடர்ந்து நம்மை சந்திக்கிறார், தொடர்ந்து நம்மோடு பேசுகிறார். மோசையை சந்தித்தது போல வாழ்பவர் நாமே, வாழ்பவர் நாமே என்று நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு புது வாழ்க்கையை நமக்கு கொடுக்கட்டும். அந்த மூன்றாவது பகுதிக்கு நம்மை அழைத்து செல்லட்டும். மாட்சியின் பகுதியை நாம் பார்க்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவரிடம் அதற்காக கேட்போம். நம்முடைய பிள்ளைகள் முதல் பகுதியில் நன்றாக உங்களையே தயாரிங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய வாழ்க்கையை, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த திருபலியில் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் விசுவாசத்தோடு ஆண்டவர் வழியாக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். அன்பு நிறைந்த இறைவா, இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையின் பணியாளர்களாகிய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மற்றும் எமய ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் தூய ஆவியாரின் அருட்படைகள் மற்றும் கனிகளால் நிறைப்பப்பட்டவர்களாக மக்களை என்றும் இறைவழி தவறாது நடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்களின் ஊற்றே இறைவா, உலக நாடுகளின் நடுவே போட்டி, பொறாமை, பேராசை, சுயநலம் போன்ற எண்ணங்கள் மறையவும், உக்ரைனுக்கு எதிரான போர் நிறுத்தப்பட்டு மக்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு மிக்க இறைவா, எமது பங்கின் அனைத்து மக்களையும் ஆண்டு பராமரித்து நற்சுகமும் நல்வளமும் பொழிந்து அனைத்து குடும்பங்களும் உமது பேரன்பை நிறைவாய் பெற்று எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக மருத்துவரே இறைவா, பல்வேறு விதமான உடல் உள்ள நோய்களால் ஆட்கொள்ளப்பட்டு வேதனையோடும் விரக்தியோடும் வருந்துவோர் அனைவரையும் குணப்படுத்தி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் பரீட்சைகள் எழுதி கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அவருடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். இந்த தவ நாட்களில் ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காக அநேகர் நம்மில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் மோசையை தேர்ந்து கொண்டு
அவரை தயாரித்து மாட்சிப்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறீர். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரும்படியாகவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் ஏற்படுத்தினேன் என்று சொன்னீர். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உமையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ, உம்முடைய திரு இருதயத்திற்கு ஏற்றதையே நாங்கள் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவையில்